சிம்பிளா அதே சமயம் டேஸ்ட்டா சப்பாத்தி, ரைஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு முட்டை தொக்கு தான் பார்க்க போறோம். இப்போ வந்து நான் ஒரு 2 முட்டைய எடுத்து உடைச்சு சேர்த்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள், உப்பு, பெப்பர் தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், கரம் மசாலா, கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து நல்லா அடிச்சு அத வந்து இட்லி தட்டுல கொஞ்சமா எண்ணெய் தடவி இத வந்து சேர்த்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். குட்டி குட்டி லம்ப்ஸ் இருக்கும். அது இல்லாம நம்ம அடிச்சு கலந்துக்கணும். இப்போ வெந்ததுக்கு அப்புறம் இத வந்து ஃபேன்ல ஆற வச்சு எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்புல வாணல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம் அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம வந்து தனி மிளகாய் தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் வேக வச்சிருக்க முட்டையை கட் பண்ணி இதில் சேர்த்து கொஞ்சமா பெப்பர் தூள், ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண வெங்காயம், மல்லித்தழை போட்டு இறக்கணும்னா சூப்பரான முட்டை தொக்கு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.